ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் நம்ம வந்து கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். பாருங்கள், கருவாடு இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் நான். இதை நல்லா ஊற வச்சு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் சுத்தமாக. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வச்சிடலாம். நல்லா சட்டி காயட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். வெங்காயம்லாம் ரொம்ப வதக்க வேண்டாம், கருகிற அளவுக்கு வதக்க வேண்டாம். ஒரு அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம மிளகாத்தூள் இதில் போட்டுடலாம். சரிங்களா? போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். சரிங்களா? இப்போ இதில் நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா சட்னி மாதிரி வரணும். சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா தொக்கு கொடுக்கும். தக்காளி தொக்கு நல்லா சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக. இப்போ உப்பு கொஞ்சம், அப்போ தான் சீக்கிரம் வணக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இப்போ நம்ம இந்த கருவாட்டை போட்டுடலாம். போட்டு சிம்லேயே வச்சு வதக்குங்க. இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய் இப்போ கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஏன் சிம்மில் வச்சிடறோம்னா, நம்ம அந்த தக்காளி வணக்கம் இருக்கும், அந்த கருவாடை நல்லா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லி தழை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. காரம் பத்தலைன்னா போட்டுக்காங்க. பாருங்க, கருவாடு தொக்கு எப்படி பார்த்தீங்களா?